அடுத்ததாக துரைக்கருணா நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் சோதரன். இப்ப டிடிவி தினகரன் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நாங்க யார் கூட வேண்டுமானாலும் கூட்டணி அமைக்கலாம், அதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. விஜய் தலைமை ஏற்கனவே என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு, என்ன தடை இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அவரு. இன்னொரு பக்கம் அவசர ஆலோசனையில இபிஎஸ் ஈடுபட்டிருக்காரு. அதிமுகவில் என்ன நடக்குது, டிடிவியுடைய நகர்வு எதை நோக்கி பயணிக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்தால் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக மட்டுமே தேர்தல் களத்தில் திமுகவை தோற்கடிக்க முடியும் என்பதில் திரு செங்கோட்டையன் உட்பட திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா உட்பட கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் பலருக்கும் இந்த எண்ணமும் உணர்வும் இருக்கிறது. அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிற அதிமுகவின் கிளை செயலாளர், நகர ஒன்றிய பொறுப்புகளில் இருக்கிற 90% பேருக்கு கட்சி ஒன்றுபட்டால் மட்டுமே மக்களை சந்தித்து நாம் வாக்குகளை பெற முடியும் என்கிற எண்ண ஓட்டம் இருக்கிறது. இந்த நிலைப்பாடு என்பது கடந்த 3.5-4 ஆண்டுகளாகவே இருந்தது. இப்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் இதை வெளிப்படையாக தெரிவித்ததற்கு பிறகு இந்த ஒற்றுமையை நோக்கிய பயணம் என்பது வேகம் எடுக்கும் என்று கருதப்பட்டது. ஆனால் அவரோடு பயணித்த அந்த 6 பேர்ல திரு செங்கோட்டையன் மட்டுமே குரல் கொடுத்திருக்கிறார். மீதமுள்ள அந்த 5 பேர், தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் போன்றோரும் திரு செங்கோட்டையன் கருத்து உண்மைதான், கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் 6 பேரும் சென்று சந்தித்தோம், ஒற்றுமைதான் பலம் என்கிற அந்த கருத்தை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. முன்னெடுத்திருந்தால் இது இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கும். அவர்கள் ஏனோ தயங்குகிறார்கள், பின்வாங்குகிறார்கள். இன்னும் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு ஏதாவது முடிவெடுக்க போறாங்களான்னு தெரியல. ஆனால் கள யதார்த்தம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து கிடக்கிற, விலக்கி வைக்கப்பட்ட, விலகி சென்ற, அதிருப்தியில் இருக்கிற அனைவரையும் ஒன்றிணைத்தால் மட்டுமே தான் இந்த வலிமை மிக்க அதிமுகவோடு ஒரு வலுவான கூட்டணியும் அமையும். அது இல்லாத பட்சத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் எளிதாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும். இந்த கருத்தை தான் திரு செங்கோட்டையன் அவர்களும் இதுவரையிலும் திரு ஓபிஎஸ், சசிகலா போன்றோரும் குறிப்பிட்டு வந்தார்கள். ஆனால் இந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறி, முற்றிலும் மாறி, அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டவர்களை ஒருபோதும் சேர்க்க மாட்டேன் என்கிற பிடிவாத நோக்கோடு திரு எடப்பாடி பழனிசாமி பயணித்து வருகிறார். அது கட்சி நலனுக்கு உகந்ததல்ல, கட்சி வெற்றி பாதையில் பயணிக்காது என்கிற எண்ணம் பரவலாக எல்லோரிடத்திலுமே இருக்கிறது. இதுல என்னன்னா, கட்சியை திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சாதுரியத்தால், சாமர்த்தியத்தால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த கட்டுப்பாட்டிலிருந்து கட்சி தொண்டர்களின் கட்சி, இந்த தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வுக்கு அவருக்கு வந்தால் நிச்சயமாக பலனளிக்கும். இல்லை என்றால் திரு டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மாற்று ஏற்பாடு, திரு செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, இன்னும் திரு செங்கோட்டையன் ஆதரவாளர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், எடப்பாடியின் எதிர்ப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி இல்லாத அதிமுக என்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி நீங்கள் குறிப்பிடும் மாதிரி மாற்று முகாமிற்கு செல்வதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக பார்க்கிறேன் சகோதரா. விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு துரைக்கருணா.